ஹலோ ஆல், வெல்கம் டு பப்பு ஸ்ட்ரீட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி காராமணி கீரை சாதமும் முட்டை மசாலும் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்ககிட்ட நான் வந்து காட்ட போகிறேன். இதில் முட்டை மசால் வந்து நல்லா பாயில்டு எக் வச்சு பண்ணுறது. ஃபஸ்ட்டு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 3/4 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 டம்ளர் இருந்துச்சு. குக்கரில் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கணும், ஒரு பிங்கிஷ் ஆகணும். அது வரலும் நல்லா வதக்கிட்டு நான் வந்துட்டு தண்டுக்கீரை வந்து இங்கே நல்லா கிடைக்கும். ஸோ அதை வந்து நல்லா எந்த அளவுக்கு பொடியாக முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையில் வந்து தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட போகிறோம். கீரையை உள்ளே சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து காராமணி வந்து வேக வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சும்மா கலருக்காக. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, நம்மளோட கருப்பு கவுனி அரிசி அண்ட் பருப்பு, அதையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ரைஸ் கம்மியாக இருக்கும், கீரையோட குவான்டிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து அப்படி தான் செஞ்சுருந்தேன். இப்போது இந்த ரைஸையும் பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு கீரையோட பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வந்து நான் அந்த கருப்பு கவுனி அரிசி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சா, அதையும் ஊற்றி வதக்கினேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நம்மளோட கருப்பு கவுனி அரிசி காராமணி ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான ரெசிபி. இதில் கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் அரிசி கூட சேர்த்து பண்ணலாம். முட்டை மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறமா பாயில் பண்ண எக்கு சேர்த்து கொத்தமல்லி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட முட்டை மசால் வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.